தெய்வத்தை சாட்சியாக வச்சு சொல்கிறேங்க. நான் இந்த பதிவில் சொன்னது முற்றிலும் உண்மையே. இந்த விளக்கு எரியுது பாருங்கள், இன்றைக்கி அந்த பெருமாள் ஐயரு அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணினவர். இந்த பெருமாளோட படமும் நான் இந்த 5 சாமி இருக்கிற மாதிரி படம், முருகர் படம் வச்சு நான் தான் இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வச்சு படைத்தேன். படைச்சிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோயில் ஐயர் இருந்துட்டு போகையில் வரையில சொல்லுவார், சுமதிம்மா உங்கள் வீடு கடாச்சமாக இருக்குது, கடாச்சமாக இருக்குதும்பாரு. ஏங்க சாமி நீங்கள் வேறு கடாச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கடன் பிரச்சனை வேறு, வீட்டில் சின்ன சின்ன கடனால் மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா எல்லாம் சரியாகும், கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க சுமதிம்மா அப்படின்னு. இப்போ இல்லைங்க, அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் சொல்லுவார். நான் அப்போல்லாம் எப்பவும் இப்படி சொல்கிறாரு, நம்ம இவர் தானே புண்ணியார்ஜனை பண்ணார் அதனால தான் சொல்கிறாருன்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேற்றுக்கு இது நடந்த உடனே நான் பெருமாள் ஐயர்கிட்ட சொன்னேன், சுமதிம்மா நான் சொன்னது நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டீங்க, உண்மையால் அம்பாள் வந்திருக்கிறாங்க, இல்லைன்னா பத்தி மனமும் ரோஸ் மனமும் உங்களுக்கு வந்திருக்குமா, வராது, யாருக்கும் அப்படி வராது, ஆனால் உங்களுக்கு வந்திருக்குதுங்கிற பட்சத்தில் 100% அம்பாள் வந்திருக்கிறா அப்படின்னு அந்த அவர் தெய்வத்துக்குமே அந்த ஐயர், ஏன்னா அவர் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி அம்மா வீரலட்சுமி அம்மா ஆண்டாள் அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் அவர் பூஜை பண்ணுறவர், பொய் சொல்ல மாட்டார். கடவுளுக்கு பூஜை பண்ணுறவங்க என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க. அவர் சொன்னோடமே எனக்கு மனசே ஒரு மாதிரி சந்தோஷத்தில், கடவுளா நிஜமாலு கண்ணுக்கு தெரியல ஆனால் வந்தாங்கிறாங்க. அப்போ மனசார நான் இன்றைக்கி அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி தீபம் வச்சு விட்டுட்டேங்க. உங்களுக்கு ஏதாவது அப்படி மனம் இருந்தால் கண்டிப்பாக கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள தக்க வச்சுக்குங்க. அப்படி கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு சண்டை கட்டாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, தெய்வ பாட்டு நல்லா போடுங்க, பத்தி மனமும் நல்லா வீட்லேயே நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, சந்தோஷமாக சிரிங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அம்பாள் எப்போவுமே உங்கள் வீட்டில் குடிக்கொண்டுக்குவா. நான் சொல்கிறேன் முற்றிலுமே. நான் வந்து நைட்டில் தூங்குறப்போ முழிச்சிட்டுனாலும் சாமி ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு தான் படுத்து தூங்குவேனே தவிர கண்டது அது இது எல்லாம் நினைக்க மாட்டேங்க. உங்ககிட்ட முற்றிலும் நான் சொல்கிறது உண்மையே.